பங்கு சந்தையில் இன்னைக்கு நடந்த முக்கியமான செய்திகளை விரைவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட் இன்னைக்கு ஒரு இறக்கத்தில் முடிவடைஞ்சது. ஐடி இண்டெக்ஸினுடைய இறக்கம் மார்க்கெட் இறக்கத்துக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சது. எஸ்கேஎஃப் இந்தியா அப்படிங்கிற பேரிங் மேனுஃபேக்சரிங்ல வளர்ந்து வரும் ஒரு நிறுவனத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கடந்த ஒரு வருஷமா ஒரு பெரிய ஏற்ற இறக்கத்தில் இந்த ஸ்டாக் இருந்து வருது. இந்த ஸ்டாக் பற்றி நீங்களும் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி பாருங்க. போர்டல் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற கெமிக்கல் செக்டாரில் இருக்கிற ஒரு கம்பெனி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த கம்பெனிக்கு ரேட்டிங் தரக்கூடிய கம்பெனி ஒரு பாதகமான ரேட்டிங்கை வந்து தந்திருக்காங்க. அதனுடைய தாக்கம் வந்து இந்த ஸ்டாக்ல இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எம்டிஎன்எல் அப்படிங்கிற கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிற ஒரு கம்பெனி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். டெலிகாம் ப்ராடக்ட் சம்பந்தமான பிசினஸை இந்த நிறுவனம் பண்ணி வராங்க. கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 27.20% இந்த ஷேர் வந்து உயர்ந்திருக்கு. இந்த ஷேரை பற்றி நீங்களும் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி பாருங்க. அக்ரி சம்பந்தப்பட்ட செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் சமீபத்தில் ஒரு சின்ன ஏற்றத்தில் இருக்குது. நீங்களும் அக்ரி செக்டாரில் இருக்கக்கூடிய ஷேர்ஸை பற்றி அனலைஸ் பண்ணி பாருங்க. பங்கு சந்தையில் முதலீடு பண்ண ட்ரேட் பண்ண டிமேட் அக்கௌண்ட் உங்களுக்கு அவசியம். உங்ககிட்ட ஒரு வேலை டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இந்தியாவில் முன்னணி புரோக்கராக இருக்கிற எங்ககிட்ட நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுடைய முதலீடுகளை இன்னைக்கே தொடங்குங்க.